பியூர் நிலம்பூர் கேரளா டீ குட்ல லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட நம்ம பண்றோம். இது நம்ம கேபிட்டல் கிராண்ட் லோகோ. ஆமா, அதான் எங்க பார்த்தா பெரியவங்க யார் பேர்ல வாங்குறீங்க அப்படிங்கும்போது டெலிவரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் கிராஃப்ட் அட்டும் அவங்களுக்கு வேண்டிய செதுக்குனது செமையா இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் பட்டாம்பூச்சி. இது அப்படியே ஒரு மரம்னா சோஃபால ரெக்லைனர்ல உட்கார்ந்த ஃபீல் தான் இருக்கும். ஆனா வுட்ல உட்காரலாம். நீங்க இந்த மூவபிள் நான் வீல் கொடுத்துருப்போம். எவ்வளவு ஹைட்டா வேணாலும் நீங்க மேல எடுத்துட்டு வந்தீங்க. பிளாஸ்டிக்கோ எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் பேம்பு டீக்ல ரொட்டேட்டிங்ஸா இருக்குங்களா? இந்த கிரெயின்ஸ் தான் நம்மளோட ஸ்பெஷல். நல்லா நச்சின்னு இருக்கும் சோஃபா. நிறைய வீடியோல காமிச்சிருப்போம். ஆமாங்க, ரொம்ப ஃபேமஸ். ரோஸ்வுட்ல வந்து மீன்வால் 3 சீட்டர் அது அவ்வளவு பெருசா இருக்குது. நல்லா சாலிடா இருக்கும். பைசா உங்களுக்கு அவ்வளவு ஹெவியா இருக்கும். பிரீமியம் குஷன் போட்டிருப்போம். இது வரைக்கும் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னா சென்டர் பேஸ் ரோஸ்வுட்னா இல்ல டீ குட் ரோஸ்வுட் ரெண்டுமே அவைலபிள். பிளாட்ஃபார்ம் ஹெவி எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். லியோல வந்து ரோஸ்வுட் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பிரீமியமா இருக்கும். 4-1 கஸ்டமர் ஆர்டர் இது. ப்ரோ, இப்போ கோயம்புத்தூர்ல எக்கச்சக்க ஃபர்னிச்சர் கடை இருக்கு. இப்போ லோ பட்ஜெட்ல ஃபர்னிச்சர்லாம் வாங்கணும் அப்படின்னு எப்படிங்க ப்ரோ நம்ம கடைக்கு வரலாங்களா? லோ பட்ஜெட்னே நம்ம கடைக்கு சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அது நானே வந்துட்டு கண்டிப்பா ஓப்பனாவே சொல்றது. லோ பட்ஜெட்னா நம்ம கடைக்கு வராதீங்க. லோ பட்ஜெட்னா வராதீங்க. இஎம்ஐனா வராதீங்க நான் சொல்லக்கூடாது. லோ பட்ஜெட்னா நம்ம கிட்ட இல்ல. லோ பட்ஜெட் பண்றது இல்ல. லோ பட்ஜெட் எனக்கு லோ பட்ஜெட்ல வந்துட்டு எனக்கு பண்றது இல்லைன்னா எனக்கு லோ பட்ஜெட்ல நம்பிக்கை வர மாட்டேங்குது ப்ரோ. பண்ணும்போது நல்லா தெரியும் இது அவுட்புட் எப்படி வரும், இது லைஃப் எந்த அளவுக்கு வருங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு வேலை நம்ம வந்துட்டு சரியில்லைங்கிற ஒரு வேலை நம்ம செய்யவே கூடாது. ஓகே, லைஃப் வந்து எவ்வளவு வரும்னு தெரியுங்கிறீங்க. எவ்வளவு நாள் லைஃப் வரும், நம்ம எவ்வளவு வாரண்டி கொடுக்குறோங்க? நம்ம வந்து லைஃப் டைம் வாரண்டி வித் சர்டிபிகேட்டோட எப்பவும் கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் இது கொடுக்கும்போது நீங்க லோவை வந்துட்டு எதிர்பார்க்கவே கூடாது. கண்டிப்பா வந்துட்டு லோனாலும் இப்போ ரொம்பவும் ஹை பட்ஜெட்டும் கிடையாது. நம்ம ரொம்ப ஹை பட்ஜெட்டும் கிடையாது. நீங்க வந்து பயங்கரமா யாருமே 6 லட்சம் 7 லட்சம் கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு 50,000 ரூபாய் 45,000 50,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு சோஃபா இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்க லைஃப் தாண்டி நம்ம லைஃப் ஜெனரேஷன் தாண்டி அடுத்த ஜெனரேஷன் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த பொருள் அப்படியே கையில கொடுத்துட்டு போவாங்க. நிறைய படத்துல இருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அப்பா யூஸ் பண்றதுல இது பண்றது நம்ம வீட்டுல இருந்து பொருள் இருந்து அப்படியே கொடுத்துட்டு போவாங்கல்ல. அந்த கான்செப்ட் தான் நம்மளோட வுட் டீ குட் ரோஸ்வுட். இந்த லோ பட்ஜெட்ல பண்ணும்போது அதை நம்ம பண்ண முடியாது. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியும். யூஸ் அண்ட் த்ரோங்கிறது நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருள் டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு நீங்க ஃபர்னிச்சருங்கிறத வந்து நம்ம லைஃப்ல வந்து நம்ம வீட்டுல ஒரு பர்சனா தான் அது மாறும். இப்போ இந்த சோஃபா நம்ம வாங்குறோம் அப்படின்னா 100% 3+1% டீ குட்ல பியூர் நிலம்பூர் கேரளா டீ குட்ல லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட நம்ம பண்றோம். இந்த சோஃபா நீங்க வந்து 57 வருது. இந்த இதுங்க. ஆமா, ஓகே. இது என்ன ப்ரோ என்னமோ பேர் மாதிரி? ஆமா, இது கெயின் தான். இன்னொன்னு என்னன்னா இந்த சோஃபா வாங்கிட்டு நம்ம வீட்டுல கொண்டு போய் போடும்போது நம்மளுக்கு அப்புறமும் வந்து யூஸ் பண்றவங்க அதை அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அதை அப்படியே கொடுத்துட்டு போவோம். ஃபர்ஸ்டா இது வரைக்கும் யாரும் யோசிச்சது இல்ல, பண்ணதில்ல. நம்ம ஏன் பண்றோம்னா அது வந்து இந்த பொருளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு கனெக்டிவிட்டி. எனக்கும் கஸ்டமருக்கும் இந்த பொருளுக்கான கனெக்டிவிட்டி. என்ன பண்றோம்னா நம்ம எப்படி இந்த பொருளை வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா அது வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு போறோமோ நமக்கு அப்புறமும் நம்ம ஜெனரேஷன் கையில் இது கொடுக்கும்போது நம்மளோட பேரை வந்து அதில் நம்ம பதிச்சு கொடுத்துருவோம். இந்த மாதிரி கஸ்டமர் வீட்டில் யார் பெரியவங்க யார் பேர்ல வாங்குறீங்க அப்படிங்கும்போது டெலிவரி பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் கிராஃப்ட் அட்டும் அவங்களுக்கு வேண்டிய செதுக்குனது. சரிங்க. ஏன்னா நம்மளோட வந்து ரெடி டு டேக் கிடையாது. 40 to 50 days டைம் ஆகும். உங்களுக்கு வேண்டி செஞ்சு கொடுக்குறோம். செய்யும்போது இந்த மாதிரி பேட்ச்ல வந்துட்டு கஸ்டமரோட பேரை வந்துட்டு நம்ம பதிச்சுட்டு அவங்க கட்லா சோஃபாவா டைனிங்காங்கிறது மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்போம். அது என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஹாப்பி. அப்பா பேரு அம்மா பேரு அப்படிங்கும்போது ஒரு ஹாப்பி. நம்ம போனதுக்கு அப்புறமா அதை பார்த்துட்டு நம்மளோட ஜென்ரேஷன் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆவாங்க. அப்பா பேர் இருக்கு இது அதுங்கிறது நம்ம எப்பவுமே தமிழ்நாடு சவுத் எல்லாமே ஒரு எப்பவுமே நம்ம ஒரு எமோஷனல் டைப் தானே. அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறோம். இந்த ஆனா நல்லா இருக்கு இது பார்க்கும்போது. உங்களுக்கு வந்து உங்களோட பேரு நீங்க நினைச்ச பேர் உங்க சோஃபால ஒரு உங்களோட பேர் இருக்குன்னா பார்க்க ஒரு மாதிரி கண்டிப்பா ஃபீல் நல்லா. அதனால வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து மெயின் வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் சீர் கொடுக்கும்போது அவங்க பேர் அடிச்சு கொடுத்தலாம். மாப்பிள்ளை பொண்ணு பேர் கூட அடிச்சு கொடுத்தலாம். கண்டிப்பா. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. ஹைதராபாத்ல மே 1 ஓபனிங். மே 1 ஓபன் பண்றோம். புது பிரான்ச்சுங்க. புது பிரான்ச், தேர்ட் பிரான்ச் நம்மளோட. எங்க ஓபன் பண்றாங்க? ஹைதராபாத் குத்புல்லாப்பூர்னு சொல்லிட்டு. சரிங்க. கண்டிப்பா அங்க இருக்கிற சரௌண்டிங்ஸ் இருக்கிற நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரை பத்தி ஃபாலோவர்ஸ் நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் வர முடியல எனக்கு தூரமா இருக்கு ஆனா எனக்கு வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அங்கேயும் எப்படி நீங்க பெங்களூர்ல சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி ஹைதராபாத்லயும் ஆண்டவன் புண்ணியத்துல கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் இருக்கும் நம்மளோட எல்லாமே. நம்ம வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர்ல லான்ச் ஆயிருக்குன்னா ஒரு 1 or 2 monthsல பெங்களூர் ஹைதராபாத்ல எல்லா பக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட் இங்க தான் தொடங்குனதால இங்க இருந்தா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிக்கிறோம். இது கெயின் மாடல் 57 3+1 வந்துருது. ஆமா, உங்களுக்கு குஷன் வந்துட்டு பாக்கெட் ஸ்ப்ரிங். உங்களுக்கு நல்ல பாக்கெட் ஸ்ப்ரிங் குஷன். நீங்க சோஃபால ரெக்லைனர்ல உட்கார்ந்த ஃபீல் தான் இருக்கும். ஆனா வுட்ல உட்காரலாம் நீங்க. அந்த மாதிரி இருக்கும். கால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்டிக் ஸ்டைல்ல கடைச்சலா இருக்கும். ஓகே, திக்னஸுமே ரொம்ப அதிகம். நல்லா ஹெவியா இருக்கும். சரிங்க. 57
50,000ங்கிறது கண்டிப்பா ஒரு பேசிக்கான ஒரு நல்ல ஒரு பிரைஸ் தான் நம்ம கொடுக்கலாம். இந்த ஏன்னா ஒரு இந்த கார்விங் கிளாத்ல வந்து எல்லாமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். இந்த கிளாத்ல அப்படி தட்டினா அப்படி பஞ்சு பறக்கும், டஸ்டா உட்காரும். அது எதுவுமே கிடையாது. வேக்யூம் பண்ண வேண்டியது இல்ல. கொட்டேஷன் அப்படி டிப் பண்ணி ஷாம்பு டிப் பண்ணி தொடச்சி எடுத்தா அப்படியே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கிளாத் எல்லாமே கொஞ்சம் பெஸ்டா பண்ணலாம். அதே மாதிரி இந்த கெயின் வந்துட்டு பிளாஸ்டிக்கோ எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் பேம்பு தான், மூங்கில்ல பண்ணது. ஆமா, மூங்கில்ல பண்ணது. வேறங்க ப்ரோ அடுத்து வந்து உங்களுக்கு இந்த கல்கி ரோஸ்வுட். கல்கில வந்து டீக்வுட் நம்ம நிறைய பார்த்துக்கிறோம். ரோஸ்வுட் கல்கில டீக்வுட்ல 59 வருதுன்னா ரோஸ்வுட்ல ஒரு 79. இந்த கிரெயின்ஸ் தான் நம்மளோட ஸ்பெஷல். இது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு டீக்கை விட ஒரு 50% கிரெயின்ஸ் ரோஸ்வுட்ல ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்கும். அதனாலதான் அது வேல்யூ. டைமண்ட் எப்படி மின்னுது அந்த மாதிரி இது கான்செப்ட். என்னன்னா இது கேரளா நிலம்பூரோட ரோஸ்வுட். வயநாடு நிறைய பேருக்கு தெரியும். வயநாடோட ரோஸ்வுட் நல்லா சூப்பரா இருக்கும். இயற்கையாவே அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான இருக்கும். தமிழ்நாடோட நம்ம கிடைக்காது, எடுக்க முடியாது. இது வந்து 79 வருதுன்னா ஓகே. இதே இது உங்களுக்கு வந்து டீக்ல வேணா 59 வருது. இதே மினியேச்சர் நிறைய நம்ம காமிச்சிருப்போம், நிறைய வீடியோல காமிச்சிருப்போம். ரொம்ப ஃபேமஸ் மினியேச்சர். டீக்ல தான் காட்டியிருக்கோம். ஆமா, டீக்ல இதுவரை காட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரோஸ்வுட்ல நம்ம காட்டுறோம். இது வந்து 54. சரிங்க. இது வந்து 74 வரும். ஓகே. 20k எச்சா வருங்களா? ஆமா, 20k வந்துட்டு ரோஸ்வுட்க்கும் டீக்வுட்க்கும் உங்களுக்கு எச்சா வரும். சூப்பரா இருக்குங்க. இந்த கலருக்காகவே நீங்க வந்து தாராளமா போவீங்க. வேற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு டீக்ல எடுத்து ரோஸ்வுட் பாலிஷ் பண்ணி கொடுங்கங்குவாங்க. ரோஸ்வுட் பாலிஷ் பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு ரப்பர் வுட் மாதிரி ஆயிடும். இந்த கிரெயின்ஸ் எல்லாம் மறைஞ்சிடும். கிரெயின்ஸ் எல்லாமே மறைஞ்சு முழுக்கட்டேன்னு இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாம உங்களுக்கு ஒரிஜினல் கிரெயின்ஸ் எடுத்துட்டு டீக்வுட்னா டீக்வுட்ல பண்ணிக்கோங்க, ரோஸ்வுட்னா ரோஸ்வுட்ல பண்ணிக்கோங்க. அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளை மாடல். இது நல்லா போகுது ப்ரோ. நம்ம ரெகுலரா கொடுக்கறது நல்லா போகுது. நல்லா கஸ்டமைஸ்டுங்களா? ஏனா இல்ல இது 2 2 3 னு இது 2 கிடையாது, சிங்கிள். இது சிங்கிள்ங்களா? சிங்கிளே வந்து சிங்கிளே எவ்வளவு பெருசு இருக்குது. திவான் மாதிரி பெருசு. அது வந்து 3 சீட்டர். அது அவ்வளவு பெருசு இருக்குது. உங்களுக்கு 68 தான் வரும். 68 சொல்ற மாதிரி நம்ம பாஷையில வரும்போது இது லோ ரேஞ்ச் தான். அந்த லோ ரேஞ்ச் கிடையாது. இந்த குவாலிட்டிக்கு, இந்த இதுக்கு, இந்த மாடலுக்கு இது கண்டிப்பா லோ ரேஞ்ச் தான் நான் சொல்றேன். ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே சின்ன இடத்துல கூட உங்களுக்கு கார்விங் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ரெண்டு பேர் தாராளமா உட்காரலாம். 100% ரெண்டு பேர் உட்காரலாம். ஆமா. ஆனா சிங்கிள் சீட்டர். ஆமா, சிங்கிள் சீட்டர் தான் 68. ஓகே. இவங்க நம்ம அனகோண்டா. ஓகே, சூப்பர். ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த மாடல். இது பாருங்க, இது 94 இருந்தது, நம்ம வந்து 89. 5000 குறைச்சிருக்கீங்க. 5000 கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப வார்ல வந்து எல்லாம் ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளாச்சும் கொஞ்சம் குறைப்போம்னு சொல்லிட்டு இது 89 பண்ணிட்டோம். அது எல்லாரும் வாங்கணும், எல்லாரும் வந்து ஆசைப்படுறாங்க பார்த்துட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணா கூட 94 தான் சொன்னாங்க. 94 தான் இருக்கும். அது எல்லாரும் பிடிக்குது. நிறைய பேர் கேக்குறாங்க. பட்ஜெட்க்கு வந்து இப்போ 70க்கு வந்துட்டு ஒரு 80, 85, 88க்கு வாங்கலாம். 70க்கு வந்து 95, 95 போது அவங்க பட்ஜெட் டபுளா யோசிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வேண்டி இது பண்ணது. இது ஒரே ஒரு முக்காவாசி மொத்தம் சாப்பிட்டு இருக்கும். திக்னஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளவு ஹெவியா இருக்கும். பிரீமியம் குஷன் போட்டிருப்போம். எல்லாமே சூப்பரா இருக்கும். மாடலோட வந்துரும். ஆமா, பில்லோட வந்துரும். மாடல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடல் நீங்க பார்க்க முடியாது 100%. ரூல் பேஸ்கெட். என்ன ப்ரோ ரூல் பேஸ்கெட்? ஆமா, ரூல் பேஸ்கெட் மாடல். ஆமா, பேஸ்கெட் மாடல். இந்த உங்களுக்கு ரூல் நோட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரூல் பேஸ்கெட். ஆமா, இல்ல டீக்வுட் ரோஸ்வுட் ரெண்டுமே அவேலபிள். இது பாக்கெட் ஸ்ப்ரிங்குங்களா நார்மல்? இது பாக்கெட் ஸ்ப்ரிங் தான். ஜஸ்ட் நீங்க உட்கார்ந்து பாருங்க. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கும். பாருங்க, ஜம்ப் ஆகுது. நல்லா டீக்வுட்ல கண்டிப்பா இந்த மாதிரி கிடைக்காது. ஆரல் கவர்டு குஷன் சோஃபால கிடைக்கும். டீக்வுட்ல கண்டிப்பா பண்ண முடியாது உங்களுக்கு. என்ன ரேட் வருதுங்க இது வந்து டீக்ல போனீங்கன்னா 55, ரோஸ்வுட்ல போனா 75 வரும். அந்த ரேஞ்சில வந்து. இது என்ன மாடலுங்க ப்ரோ? இது அமீபா ப்ரோ. ஓகே. அமீபா ரோஸ்வுட்ல. இது பாக்கெட் ஸ்ப்ரிங்குங்களா? இது அதேதான். இந்த 10 இன்ச் வரும்போது உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் முதல்ல அந்த டீக்வுட் பிரேக் பண்ணி ஒரு 5-10 வருஷமா அந்த குஷன் சோஃபா தான் ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு இருந்தது. யாரை பார்த்தாலும் குஷன் சோஃபா 20,000, 24,000 ஃபுல்லா கவர்டு. ஏன் அது வந்ததுன்னா அது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏன் வந்ததுன்னா புது வீடு கட்டிட்டு டீக்ல மொத்தமா முதல்ல 5-6 மாடல்ல இருந்தது ப்ரோ. ஒரு கார்விங் வரும், ஒரு கையில ஒரு பெண்டு வரும், ஒரு குஷன் வரும், அப்படிதான் இருந்தது. அதனால எல்லாருமே அந்த குஷன் சோஃபா போனாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு அந்த குஷனோட கம்ஃபர்ட் இதுல கொடுத்துட்டு வுட்டும் கொடுத்துட்டு லைஃப் டைமும் கொடுக்கும்போது அந்த குஷனுக்கு வாங்குறதுக்கு நம்ம வந்துட்டு இது ஒன் டைம் வாங்கிட்டு போலாங்கிற கான்செப்ட் தான் இது. என்ன ரேட் வருது? இது வந்து உங்களுக்கு 75 வரும். 75. இது ரோஸ்வுட்டோட பிரைஸ். டீக்வுட் வரும்போது உங்களுக்கு 55 அந்த ரேஞ்சில வரும் அமீபா. இது வந்துட்டு உங்களுக்கு லியோல வந்து ரோஸ்வுட் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் லியோல ரோஸ்வுட் காமிச்சது இல்ல. கிரெயின்ஸ் பார்த்தா தெரியும். சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபுல் நீங்க எந்த இடத்துலயுமே பிளைனா நீங்க பார்க்கவே முடியாது. இது லியோங்கிறது வந்து இந்த சிங்கத்தோட ஃபேஸ் எல்லாமே கார்விங். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கையில பண்ணது. கால் கூட பாருங்க, சிங்கத்தோட கால் மாதிரி. இந்த ஃபேஸே வந்துட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கையில தான் பண்றது. கையிலேயே பண்றது. கட்டிங் எதுவுமே கிடையாது. இது வந்து லியோ வித்அவுட் குஷன். உங்களுக்கு டீக்வுட் போகும்போது ஒரு 58 வரும். ரோஸ்வுட் போகும்போது 78க்கு ரோஸ்வுட்ல இந்த அளவுக்கு பிரீமியமா மாடல் வைஸா உங்களுக்கு பண்றது வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது சீப் தான். கால் மாதிரியே இருக்கு பாருங்க, உண்மையாலுமே சிங்கம் நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது கொம்பன் மாடல். கொம்பன் 311 நிறைய காட்டி இருக்கிறோம். இது வந்துட்டு உங்களுக்கு
கிட்டத்தட்ட 421ங்களா? ஆமா 421 கஸ்டமர் ஆர்டர் இது. சரிங்க. இது அதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டா கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் கஸ்டமைசேஷன். அதனால தான் டைம் வாங்குறோம் நான். எவ்வளவு 45 to 55 days. 50 டேஸ்க்குள்ள 100%. நீங்க வந்துட்டு இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ரெடியா அங்க வீடியோல பாக்குற மாடல் ரெடியா எடுத்துடலாங்கிறது கான்செப்ட்ல மட்டும் நீங்க தயவு செய்து இங்க இருக்கிற எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. எதுவுமே கொடுக்க முடியாதுண்ணா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் கஸ்டமர் ஆர்டரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஒண்ணு இல்லைண்ணா, இப்போ இந்த அமீபா இந்த கொம்பன் காமிக்கிறதுல ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணா. அதே வீடியோ பார்த்து சென்னையில இருந்து வராங்க, மெனக்கெட்டு வராங்க. நீங்க ட்ரெயின் செலவு பண்ணி கார்ல அவ்வளவு செலவு பண்ணி 10,000 15,000 செலவு பண்ணி ஃபர்னிச்சர் எடுக்கிறதுக்கு அங்கிருந்து சென்னை வந்து ஹைதராபாத்ல இருந்து அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லா வராங்க. வந்துட்டு எதுக்கு வராங்கன்னா, இது நேர்ல பாக்குறதுக்கு உட்கார்ந்து ஃபீல் பண்ணணுங்கிறதுக்கு வராங்க. இப்போ நான் தூக்கி இந்த அமீபாவை இந்த ரூலு இந்த கெயின்ல எடுத்து டக்கு டக்குன்னு வித்துட்டேன்னா எனக்கு அப்பவே காசு கிடைச்சிடும். எனக்கு இந்த வெயிட் பண்ணவே வேண்டியது இல்லை. ஆனா வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிருது அது. அவங்க வந்துட்டு ஏன்னா இந்த மாடல டக்கு டக்குன்னு நான் அடிச்சு வைக்கவும் முடியாது. இதெல்லாம் அந்த டைம் எடுத்து சீசன் பண்ணி பண்றது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, வந்து உட்கார்ந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு கலர் சூஸ் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னா அந்த நேமோட உங்க நேமோட பதிச்சு நம்ம வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம். சூப்பர். இது வந்து 78 வருதுண்ணா. 78 311 அதுக்கப்புறம் அவங்க என்ன கஸ்டமைசேஷன் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் மாறும். ஓகே, இது கிராப் மாடல். இதுல கிராப் நிறைய பார்த்துட்டோம். இது டீக்குட்ல பார்த்திருக்கு. இது ரோஸ்வுட்ல ரோஸ்வுட்ல பண்ணிருக்கோம். ஆமா ரோஸ்வுட்ல. அதே மாதிரி ஷட்டர் மாடல்னா என்னங்க ஷட்டர் மாடல் இது டீக்குட்ல நிறைய பார்த்திருப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் ரோஸ்வுட். இப்போ பார்க்கிறது எல்லாமே டீக்ல கேட்டாலும் ஒரு 20,000 எல்லா மாடலும் வாங்கலாம். ஆமா டீக்ல கேட்டாலும். ஓகே, இது வந்து நம்மளோட யானத்தந்தம் இதுதான் இப்போ வந்துட்டு சூப்பர் ஸ்டார். கலர் நல்லா இருக்கு. குஷனுக்கு இதுக்கும் சூப்பரா நல்ல மூவ்மெண்ட்னா. நிறைய அந்த உட்கார்ந்தாலே அந்த பிரீமியம் அந்த ரிச் வெறும் ரோஸ்வுட்ல 65க்கு நம்ம ரோஸ்வுட்ல நம்ம இந்த மாதிரி மாடல் ஏன்னா இது பார்க்க சிம்பிளா தான பிரீமியமா இருக்கு. ஏன்னா அந்த ஹேண்டிலோட வேலை அந்த மாதிரி. இது 65 அது. ஓகே, அடுத்தது இது வந்துட்டு உங்களுக்கு GBO. இது உங்களுக்கு 79 தெரியும். அந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா இது பேர் என்ன? நக்கல். ஓகே, இது இப்ப புதுசா பண்ணதுனா யானத்தந்த ரோஸ்வுட்ல வித்அவுட் குஷன் பண்ணோம். இது வித் குஷன். ஆமா, இது வித்அவுட் குஷன் தான். பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு பிரீமியமா இருக்கும். உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு குஷன் வந்து வித்அவுட் குஷன் 55. ஓகே, இது 20 ஜாஸ்தி 75 வருங்களா? 75க்கு நம்ம ரோஸ்வுட்ல வித்அவுட் குஷனோட யானத்தந்த மாடல் உங்களுக்கு பியூர் ரோஸ்வுட்ல எந்த மிக்ஸ் இல்லாம லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, சூப்பர். நெக்ஸ்ட் இவர் ஷட்டர்ல ஃபுல் வுட்னா. ஷட்டர்ல ஃபுல் வுட். இது ப்ரோ இது சுருள்னா. இவர் அதே மாதிரி தான். குஷன்ல இவர் அடிச்சுக்க நின்னா கூட அவ்வளவு தூரம் வந்துரும். கீழ அந்த பிளாட்ஃபார்ம் ஹெவி எல்லாமே ரொம்ப ஹெவியா இருக்கும். தேரோட பேஸ் மாதிரி இருக்கு. 100%. ஓகே, இந்த குஷன் லவர்ஸ்க்கு பெஸ்ட் மாடல்னா. இவ்ளோ ஹெவியான மாடல், இவ்ளோ ஹெவியா பிரீமியம் குஷன் மட்டுமே அடிக்கிறதுக்கு 20,000 18,000 ஆயிரும்னா. அதுக்கு நம்ம ஒரு 58க்கு தான் கொடுக்குறோம். 58 தான். 58 தான் நம்ம இந்த அளவுக்கு சாலிடா கொடுக்குறோம். ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் காமிச்சிருக்க மாட்டாங்கன்னா, சென்டர் பேஸ் ரோஸ்வுட்னா. கீழேயும் ரோஸ்வுட். எவ்வளவு ஒரு 1 lakh வரும். வேற 69 வருங்களா? ஓகே, 69க்கு கிங் சைஸ். சொன்ன மாதிரி மேல மெத்ததா போட போறோம். கீழ என்ன போட்டாலும் கவலை இல்லைன்னு சொல்லி நீங்க வந்து கீழ ஏதாவது வுட் கூட போட்டுறலாம். கண்டிப்பா காம்ப்ரமைஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ரோஸ்வுட் தான். சென்டர் பேஸ் டீக்வுட். இது சென்டர் பேஸ் ரோஸ்வுட். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ எவ்வளவு கிரைன்ஸ்ங்கிறது. ஓகே, எவ்வளவு நீங்க சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் 1 lakhங்கிறது சும்மா நீங்களும் நானும் பேசி பேசல. நார்மலாவே கான்செப்டாவே 1 lakhங்கிறது நமக்கு நீங்க நிறைய பாக்குற உங்களுக்கே தெரியும் போது புதுசா வர கஸ்டமருக்கு நான் ஈஸியா 1 lakh இல்லாம 90,000க்காவது நான் விற்க முடியும். ஆனா நம்ம வேண்டாம் எல்லாரும் வாங்கட்டும். நான் ஒரு இப்போ இது பில் ஆகுது, நான் ஒரு 69க்கு நான் வாங்குறேன்னா எனக்கு கண்டிப்பா லாபம் இல்லாம நான் பண்ண முடியாது. நம்ம இவ்வளவு பெரிய கடன் நடத்திட்டு அதையும் தாண்டி இது கொடுக்கும்போது இருக்குல்லண்ணா பரவாயில்ல. ஒரு ஃபுல் ரோஸ்வுட் ஒருத்தர் கஸ்டமர் வாங்கிட்டு போகும்போது நம்ம என்னமோ நம்ம வீட்டுக்கு கொண்டு போற மாதிரியே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா வாங்கிட்டு போறவங்க வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு பெருமை தான், சின்னதா ஒரு பெருமை தான். கண்டிப்பா இது எல்லாமே ரோஸ்வுட் காட்டன். ஓகே, ரோஸ்வுட்ல பேஸ் மட்டும் டீக். ஆமா, பேஸ் மட்டும் டீக். சூப்பர். ஏன்னா இது வந்து உங்க இஷ்டம் தான். சப்போஸ் வந்து டீக் போதும், ஏன்னா எப்படி மெத்தையை போட்டு மறைக்கிறது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்கி. மேக்ஸிமம் நிறைய பிளைவுட் இப்போ வரைக்கும் போட்டுக்கிறாங்க. பிளைவுட் தான் போட்டுக்கிறாங்க. தலையும் காலும் டீக் போட்டு சென்ட்ரல் அக்கேஷியா போட்டுருவாங்க. அதெல்லாம் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்ப நடந்துட்டு தான் இருக்குது. இது மீன் வால் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு. ஓகே, இது ரெகுலரா வந்து நல்ல மாடல். இது டெலிபோன். அது ஓகே, இது டெலிபோனுங்களா? டெலிபோன் பழங்கால டெலிபோன் மாதிரி இருக்கும். ஓகே, ரோஸ்வுட்ல மோனிகா. டீக்வுட்ல பாத்திருப்போம். ரோஸ்வுட்ல வந்து உங்களுக்கு 82. டீக்வுட் ஃபேட்டா இருக்கவங்க. ஆமா, எவ்வளவு உடம்பா இருக்கறவங்களும் பின்னாடி குஷன் வந்துரும் உங்களுக்கு. இது வந்து பூமராங் நல்ல சேல்னா. இதுங்களா? ஆமா. ஓகே, இது லாஸ்ட் டைம் காட்டுனீங்க. அங்க பெங்களூர்ல காட்டணும். ஓகே, கோயம்புத்தூர்ல டபுள் குஷன்
குஷன்னா ரெக்ரானு ஃபோம் ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி இது பாக்கெட் ஸ்ப்ரிங் நல்ல எத்தனை பேர் வெயிட்டா உட்காந்தாலும் அந்த கம்ஃபர்ட் வைஸ் நல்லா இருக்கும். இது 57. குஷனுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க? குஷனுக்கு வாரண்டி கொடுக்க முடியாதுண்ணா, ஏன்னா குஷன் வந்து ஒரு வீட்டில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்க ஏறி குதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம குஷன் வாங்க. ஆனால் நான் பர்சனலா ஒரு 7-8 வருஷம் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் போகாது கண்டிப்பா. நான் இது வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரம் ஸ்டிக் 56 இது நல்ல மாடல், உங்களுக்கு முருங்கா மாடல். இது முருங்காய்னே சொல்லிக்கலாம். ஆமா. இதுங்க இது வந்து நம்ம ஆர்கிட் பழைய மாடல், எப்பவுமே ரெகுலர். ஆனா இப்போவும் அதுக்கு ஒரு மவுஸ் இருக்குது, ஒரு 38 அந்த மாதிரி. அடுத்துங்க ப்ரோ, இது வந்து திருஷ்யம். ஆமாண்ணா, இது வந்து பேசிக் மாடல்னா. நான் எங்கிட்ட வந்து நம்ம இவ்வளவு நேரம் காமிச்சோம்ல, அதெல்லாம் இதான் பேசிக் மாடல் 32. இதுதான் 32 எவ்வளவு கிராண்டா. இதுக்கும் அதே மாதிரி லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட்டோட அனகோண்டாக்கு என்ன வுட் யூஸ் பண்ணிக்கிறோமோ அதே தான் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்க. 32 இதே மாதிரி பழைய மரம் தான் யூஸ் பண்ணிருப்போம். அதே மாதிரி சீசன்ட் கண்டிப்பாண்ணா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 37 வரும். என்ன மாடலுங்க பேரு? தீபம். ஏன்னா சொல்லிட்டோம்னா கேட்கறதுக்கு ஈஸியா. இது வந்து உங்களுக்கு சக்கரா மாடல். ஓகே. ஒரு 35 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ஒரு 40க்குல நல்ல மாடல், சூப்பர் மாடல் எடுத்துடலாம். 2020 49ங்களா? ஆமா 2020. இது ஃபுல்லா எப்படி ப்ரோ கட் பண்ணி எடுத்தாங்க? நல்ல வேஸ்டேஜ்னா, நல்ல வேஸ்டேஜ் இது. உங்களுக்கு 49 தான். எனக்கு குஷன் எனக்கு பழைய மாடல் ஸ்டைல்ல வேணுங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் மாடல். இது நம்ம நீராளி. ஓகே. ரெகுலரா காட்டுறது குஷன் 68. கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு அனகோண்டா மாதிரியே சின்ன அனகோண்டா குட்டி போட்ட மாதிரி இருக்கு. இது வந்து ஜல்லிக்கட்டு. ஓகே. 55னா. சரிங்க. இது பைசன். இது ஓகே. பைசனுங்களா? பைசன் நல்ல ஹெவியா இருக்கும். அது காட்டுங்க. ஒரு 56. சரிங்க. நல்ல சாலிடா இருக்கும் பைசன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. 56 வரும் உங்களுக்கு. அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஜெயிலர்னா. லாஸ்ட் வீடியோ முந்தின வீடியோல முத காட்டுனேன். ஆமாண்ணா, ஜெயிலர் நல்ல மாடல் இது. சரிங்க. இது என்ன ரேட் ப்ரோ? இது 55 ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. இது நீராளில ஃபுல் வுட். அது குஷன். அது குஷன். அது 68, இது 70 அந்த ரேஞ்சில வரும் உங்களுக்கு. வேறங்க ப்ரோ? நான் இது வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, ரோஸ்வுட்ல வந்து மீன்வால் வந்து ரோஸ்வுட்ல கஸ்டமர் கார்னர் பண்ணிருக்கோம். இது ஆர்டர் கஸ்டமர் ஆர்டர். இது ரோஸ்வுட்ல வந்து பியூர் ரோஸ்வுட்ல அப்படி மீன்வால் சோஃபா பண்ணிருக்கோம். இது 2020 நம்ம பார்த்தோம்ல, அது அப்படி கார்னர் 3+1+1ல எல்லாமே கார்னர் பண்ணிக்கலாம். அதுவும் வுட்ல டீக்குள்ளேயும் பண்ணிக்கலாம், ரோஸ்வுட்ல பண்ணிக்கலாம். இது வந்துட்டு திவான் சைடு கால் நீட்டிட்டு உட்காரணும், படுக்கணும். ஒரு சைடு சோஃபா வேணுங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் மாடல். சூப்பர். ஆல் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உண்மையா சூப்பரா இருக்கும். ஓகே. இது பிரஜாபதி. எதுங்க ப்ரோ? இதுங்களா? ஆமாண்ணா. எனக்கு ஃபுல் வுட்ல உட்காரணும் ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு பழகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி 2 இன்ச் ஃபோம் நம்ம தனியா கொடுத்துருவோம். ஒரு 4500 வரும்ண்ணா. ஓகே. இப்படி போட்டோம்னா 5 சீட்டுக்கு அப்படி செட்டா ஒரு பில்லோவோட கொடுத்துருவோம். ஓகே. 4-5க்கு 5 பில்லோ கீழ அப்படி செட்டா கொடுத்துருவோம். நீங்க வேணும்னா போட்டு உட்காந்துக்கலாம், வேண்டாம்னு உட்காந்துக்கலாம். பிரஜாபதி வந்து 73ண்ணா. ஓகே. இவங்க சாமுராய் நல்லா போகுதுண்ணா, சூப்பரா போகுது. சாமுராய்ங்களா? ஆமா, நல்லா சாலிட் 1. ஓகே. நல்லா உங்களுக்கு நல்லா நச்சுன்னு இருக்கும் சோஃபா, உட்கார்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது டிஃபரண்டா இருக்கு. ஆமாண்ணா, நல்லா ஏர் சர்க்குலேஷனோட நல்ல ஒரு முதுகுக்கு நல்ல ஒரு மாதிரி முதுகெல்லாம் வேர்க்காது, பின்னாடி ஃபுல்லா ஹோல்ஸ் இருக்கு, சூப்பரா இருக்கும். ஏசில ஒண்ணு வேண்டாம்ண்ணா. 72 அந்த ரேஞ்ச் வரும். இது டாட்டாய்ஸ் நம்மளோட எப்பவுமே காமிக்கிறது. இவங்க வந்து கும்கினா கொம்பன் எப்படி அதே மாடல். கொம்பனோட ஹேண்டில் வந்துட்டு கொஞ்சம் ஆமா, ஹேண்டில் மட்டும் கொஞ்சம் வுட்ல எடுத்துட்டு அது ஒரு பேட்டர்னா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணணுங்கிறது கொம்பனுக்கு. இந்த டிசைன்ல யாரு பண்றதுங்க? டிசைன்ல நம்ம உட்காந்து நீங்களே தான். அவங்களும் நான் கார்பெண்டர் ஒன்னு சொல்லுவாங்க, அப்ப நெட்ல இருந்து எடுப்போம், அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு. இது நல்ல மாடல்னா. அது ஒரு 65 அந்த 65 வரும். டியூட்னா நிறைய காமிச்சிருக்கு. ஆமாங்க, மாடல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க நேர்ல வந்து உட்கார்ந்து பார்த்து எடுக்கலாம். நேர்ல வர முடியாதவங்களுக்கு நான் வீடியோ கால் எல்லாமே பண்ணிட்டு கேட்டலாக் பிடிஎஃப் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டா போதும்னா எல்லாமே கேட்டலாக் எல்லாமே வந்துடும். நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சோம்னா சூப்பரா. டெலிவரி வந்துட்டு கோயம்புத்தூர்ல ஃப்ரீ டெலிவரினா. ஓகே. இப்போ இந்தியா என்னன்னா நம்ம கோயம்புத்தூர்ல மட்டும் இருந்தோம், நிறைய பேர் பெங்களூர்ல கேட்டாங்க, பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஹைதராபாத்ல வந்து இப்போ 1ஆம் தேதி ஆப் மே 1 உழைப்பாளத்துல மே 1. ஓகே, அங்க ஓபன் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. வேற எங்க போகும்போது ஷேரிங்கா இருக்கும், நானும் கஸ்டமரும் ஷேர் பண்ணிக்கலாம். வீட்ல 5 வருது அப்படின்னா 2525 வரும். சென்னைக்குல வந்து 3500 ரூபா. ஒரு சோஃபா எடுத்தாலும் 3500 ரூபா தான். சோஃபா, டைனிங், கட்டில் மூணுமே எடுத்தாலும் 3500 ரூபா தான். வீட்டுல கொண்டு போய் இறக்கி வச்சு ஒரு 30% அட்வான்ஸ் வாங்குறோம்னா, அதுக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி காசு வாங்குறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. 30% அட்வான்ஸ் டெலிவரி பண்ணிட்டு வீட்ல எல்லாம் மாட்டி கொடுத்தது பேலன்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் கேஷ் ஆன் டெலிவரியிலே வாங்குறோம். ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்கலாம்? டீக்ல ரொட்டேட்டிங் சேர். டீக்ல ரொட்டேட்டிங் சேர்ங்களா? டீக் ரொட்டேட்டிங் சேர், அது கார்டன் சேர். இது என்ன ரேட் வருங்க? இது 18 வருதுண்ணா. 18000 டீக்ல. நீங்க ஆபீஸ் வர்க் பண்றவங்களுக்குலாம் இந்த ஹீட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. சரிங்க. இது புஷ்பா 62 அந்த ரேஞ்சில வரும். நல்லா கிராண்டா வேணும் எனக்கு அப்படிங்கிறது. கலர்ஸ் 20-30 கலர்ஸ் இருக்குண்ணா. சரிங்க. அது RDX. இது RDX ரெகுலரா 68. ஹைதராபாத்ல எல்லாம் அந்த மாடல் கிடைக்குங்க. ஆனா அவங்க புஷ்பானா வாங்கிடுவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே. இது ஹைதராபாத்ல வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம மாடல்ஸ்ல இல்லண்ணா, எங்கேயுமே இல்ல. அதுக்கு அந்த தைரியத்துல தான் பெங்களூர்
போகும்போது கூட பாதி தமிழ் பேசுவாங்க. சரி பக்கத்து பார்டர் ஸ்டேட்டு, ஓகே தைரியமா போனோம். நமக்கு யாரும் எந்த பழக்கம்லாம் கிடையாதுண்ணா. நம்மளா போய் நம்மளா வெறும் இந்த ப்ராடக்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் போனோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைதராபாத் போறோம். ஹைதராபாத் என்னன்னா தமிழ் வந்துட்டு ஒரு 1-2% தான், 98% தமிழ்ல தெரியாது, நமக்கு ஹிந்தியில தெரியாது. இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த மொழியும் தேவையில்லை, இது பேசும், நம்ம பேசலைனாலும் இது பேசும் அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ வருஷமா இந்த வீடியோ நம்ம தமிழ்ல தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து வேற எந்த லாங்குவேஜ்லயும் போட்டதில்லை. இந்த பெங்களூர்ல ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன புரியுதோ இல்லையோ அத்தனை பேர் அங்கிருந்து அகமதாபாத்ல இருந்து வந்திருக்காங்க, டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர், ஹைதராபாத்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ல அவங்களுக்கு பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரனால லாங்குவேஜ் முக்கியம் இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது வந்து நம்மளோட புது மேக்னா இந்த வீக் இன்ட்ரடியூஸ் பண்ணது. டீபாய், ஆஃபீஸ் டேபிள், ஐனிங் டேபிள், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டேபிள் வேண்டாம், இது ஒண்ணு இருந்தா போதும். இது எக்ஸ்மேன் டேபிள். இதுக்கு என்ன பேர் வைக்கிறத பெரிய செஞ்சுட்டோம், செய்யறது கூட எவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, பேர் வைக்கிறது அவ்வளவு பிரச்சனையா இருந்தது. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது மூவபிள், நான் வீல் கொடுத்துருப்போம். ஓகே, எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். அடியில வீல் இருக்கு, அது வெளியவே தெரியாது, மூவ் பண்ணிக்கலாம். குழந்தைய உட்காந்து எழுதுறது எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அயன் பண்ணணும், கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு லிவர் இருக்குண்ணா. இந்த லிவரை வந்து நீங்க தள்ளினா இது ஒரு இந்த அளவுக்கு வந்துடும். இன்னொன்னு எனக்கு கொஞ்சம் ஹைட்டா வேணும்னா இந்த அளவுக்கு வந்துடும். இது எவ்வளவு ஹைட்டா வேணாலும் நீங்க மேல எடுத்துட்டு வந்துக்கலாம். டைனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஐனிங் டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு வீல் மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல் சாலிட் டீக்ல. என்ன ரேட்டுங்க இது? 19 தானே. 19,000. ஓகே, 19,000 ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம இந்த சேர் பண்ணோமோ, கமலஹாசன் சேர் பண்ணோமோ அதே கான்செப்ட் தான். இதுல எல்லாம் ஒரு 4-5 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. வேணுங்கிறப்ப தூக்கிட்டு வேணாம், அவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி லிவரை வந்துட்டு இது பண்ணா எந்த மெக்கானிசம் ஜஸ்ட் உங்க வச்சு ஒரு புஷ் பண்ணோம்னா அது அப்படியே ஒரு 4-5 ஸ்டேஜ் இருக்கு, ஸ்டெப்பா அப்படியே. ஆமா, ஸ்டெப்பா. சோ சோஃபாஸ் எல்லாமே பாத்துட்டாங்க ப்ரோ. இந்த இடத்துல என்னெல்லாம் காட்ட போறோம்? இது அப்படியே உங்களுக்கு டைனிங் டேபிள் அண்ட் காட்னா. டைனிங் டேபிள் நிறைய மாடல் இருக்குன்னா எல்லாமே காட்ட முடியாது, சாரி. நான் கேட்டலாக் பிடிஎஃப்ல அனுப்புறேன். இது புது மாடல்ல பட்டர்ஃப்ளை. இதுங்களா? அப்படியே பட்டாம்பூச்சி தான் வருங்க. கீழ இருக்கிறது அப்படியே மேல தெரியுது, அப்படியே பட்டாம்பூச்சி. நீங்க இங்க வந்து காமிச்சீங்கன்னா நல்லா தெரியும். இப்படிங்களா? ஆமாங்க, செமையா இருக்கு. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் பட்டாம்பூச்சி தான். இது அப்படியே ஒரு மரம்னா இது அப்படியே வேஸ்ட் பண்ணி இந்த மாடல் பண்ணிக்கிறோம். சரிங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இப்போ வந்து இது 6 பேர் உட்கார்றதுனா, சரிங்களா? எனக்கு 10 பேர் உட்காரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்ணாடியை மட்டும் நீங்க மாத்துனீங்கன்னா இதை தூக்கி இவ்வளவு தூரம் வச்சா எந்த ரெண்டுக்குமே எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஓகே ஓகே. இது தூக்கி அப்படியே சப்போர்ட்டுக்கு இதை தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சு கிளாஸ் மட்டும் நீங்க பெருசா போட்டா போதும். அந்த மாதிரி ஒரு மெத்தட் உங்களுக்கு. ஓகே. இது வந்து ஸ்பேஸ் சேவிங்னா. டீக்ல ரவுண்ட் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு. என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுங்க? இப்போ ஸ்டார்டிங் 34ல இருந்து இருக்கு. 34ல இருந்து நமக்கு டைனிங் 34ல இருந்து ஸ்டார்டிங். இதுதான். ஆமா, இது 34ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. சரிங்க. உங்களுக்கு 4x3 வரும்போது 38ல இருந்து இருக்கு. ஏனா இதுல நிறைய இருக்குங்காட்டி உங்களுக்கு காட்ட முடியாது. கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது டீ குட்னா. அதுல அப்படி ரோஸ் வுட்ல பண்ணிருக்கோம். ரோஸ் வுட்ல டைனிங் டேபிள். ஆமா, ரோஸ் வுட்ல டைனிங் டேபிள். சூப்பர். இது ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டோட. ஆமா, ஸ்பேஸ் சேவிங். இதுக்கு மேல கிளாஸ் வேணா கிளாஸ், மார்பிள் வேணா மார்பிள். இது அப்படியே ரோஸ் வுட்னா. இது ரோஸ் வுட் தாங்க. ஆமா. ஓகே. 4 சீட்டர், 6 சீட்டர். ஆமா, 6 சீட்டர், 8 சீட்டர், 10 சீட்டர். இது பில்லர் லெக். சரிங்க. உங்களுக்கு கால்ல பாத்தீங்கன்னா 5 கால். ஓகே. இந்த கால் நல்லா இருக்கு. கால்ல தான் டிஃபரன்ஸ் காட்ட முடியும். டைனிங் டேபிள்ல வேற என்ன பெருசா பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா மான் கால். ஆமாண்ணா. இந்த மாதிரி மார்பிள்னா மார்பிள். இது வுட் கட்டிங்னா. வுட் பீசஸை வந்துட்டு கட் பண்ணி மேல கிளாஸ் இருக்கு. மேல கிளாஸ், ஒயிட் கிளாஸ் வந்துரும். சூப்பர். நிறைய மாடல் இருக்குண்ணா. எல்லாம் கேட்டலாக் பிடிஎஃப்ல 34ல ஸ்டார்ட் ஆகும். ஆமாண்ணா. அதே மாதிரி காட் ஸ்டார்டிங் இந்த 38ல இருந்து இருக்கு. கிங் சைஸ். இது 38. சென்டர் பேஸ் டீக்கு எல்லாமே டீக்கு. இதெல்லாம் 38, 39 அந்த ரேஞ்சில. இது நம்ம கேபிட்டல் கிராண்ட் லோகோ. ஆமா, அதான் எங்க பார்த்தாலே லோகோவோட காட்டு நல்லா போகுது. நல்ல மூவ்மெண்ட், நல்லா இருக்கு. நல்லா பார்த்தோன்னே எடுத்துறாங்க. மேல மொபைல் செல்ஃபோட கொடுத்து போற 42 அந்த ரேஞ்ச் வரும். இது உங்களுக்கு 44. இது குஷன்னா குஷன். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதுல வந்து லெக் இருக்காதுண்ணா. உங்களுக்கு எந்த சைடு வேணாலும் உட்காந்து எந்த சைடு வேணாலும் இறங்கிக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல சென்டர்ல போட்டு 2 பக்கமும் உங்களுக்கு பாக்ஸ், சின்ன ஒரு பாக்ஸ் வச்சிருந்தா கட்டில் போட்டோம்னா அவ்வளவு பிரீமியமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆமா தடுப்பு இருக்காது. ஆமாங்க, சூப்பரா இருக்கு. இன்டீரியர் மாடல் உங்களுக்கு. சரிங்க. இதே மாதிரி ரோஸ் வுட் கெயின் மாடல். அது ஆமா, கெயின் மாடல். இதே மாதிரி ரோஸ் வுட்ல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகே. ரோஸ் வுட்லனா கீழ பேஸ் ரோஸ் வுட்ல வந்துரும். கீழ பேஸ் ரோஸ் வுட். இது நம்ம தாஜ்மஹால் காட்னா. இதெல்லாம் நீங்க ஏதாவது சீர் கொடுக்கறனா. ஆமா, கல்யாணத்துக்கு அப்படியே ஒத்த ஒரே எந்த இது இல்லாம ஒத்த மரமாட்டவே இருக்கு உங்களுக்கு. ஆமா. வேறங்க அப்ப இது ஹேண்ட் கார்விங். சரிங்க. இது வந்துட்டு உங்களுக்கு மொபைல் வச்சுக்கலாம். இது வந்து ஹனி. இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குண்ணா. சரிங்க.
இது வந்துட்டு செட்டிநாடு டைப்னா. செட்டிநாடு டைப். ஆமா, கல்யாணம் செட்டிநாடு டைப். கடசல் மாதிரி. கடசல் மாதிரி ஸ்கிரீன் போட்டு கொடுத்துருவோம். ஸ்கிரீன் போட்டு ஸ்கிரீன் போட்டு கொடுத்துருவோம். சூப்பருங்க. முறுக்கு சுட்ட மாதிரி முறுக்கு சுட்ட மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி. ஆமா, ஸ்ப்ரிங் மாதிரி. சரிங்க. எனக்கு டிஃப்ரெண்டா வேணும். பொண்ணு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், வீடு ஓப்பனிங்க்கு, புது வீடு போறோம், கொஞ்சம் கிராண்டா வேணும். நீ பெருசா இன்டீரியர்ல பண்ண தேவையில்லைண்ணா. இந்த மாதிரி ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா வீடவே உங்களுக்கு இன்டீரியர் பண்ண மாதிரி ஆயிடும். இன்டீரியர் பண்ற செலவுக்கு நீங்க காட்டை வாங்கிட்டு போயிடலாம். சூப்பர். நிறைய மாடல்ஸ் இருக்குன்னா எல்லாமே காமிக்கிறேன். இஎம்ஐ கிடையாது நம்ம கிட்ட. ஏன்னா இஎம்ஐ வந்துட்டு போன தடவை நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா. இஎம்ஐ வச்சு எனக்கு டபுள் த பிசினஸ் தான். இஎம்ஐ இல்லாம ஒரு கடை ரன் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம கடை தான் இருக்கும். கடன் வாங்க வச்சுட்டு இந்த பொருள் நான் விற்கணும்னு எனக்கு வேண்டாங்கிற ஒரு விருப்பம் தான். மொத்த கடன் வாங்கி வச்சுட்டு இந்த கட்டில் வாங்கணும், ஒரு 82,000 அது கண்டிப்பா இது பட்டு ஆசைப்பட்டு இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க. அது கெட்டும் போது அதோட கஷ்டம் தெரியும். கடன் வாங்கிட்டு இந்த கட்டில் வாங்கணுங்கிறது கண்டிப்பா கிடையாது இல்லைண்ணா. ஒரு பெட்டை போட்டு படுத்துக்கலாம், கட்டில் எல்லாம் படுத்துக்கலாம். அதனால எனக்கு அது வாங்கி பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் இஎம்ஐ வைக்கல. இஎம்ஐ வச்சா எனக்கு டபுள் த பிசினஸ். லாஸ்ட் டைம் நம்ம இத சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்கன்னா ஏன் அது நம்ம வந்து வீடியோக்கு வேண்டி அது ஏன்னா அது நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு வீட்லயே அது நடக்குது. இப்போ ரொம்ப ஜாஸ்தியா நடக்குது. ஏன்னா லேண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப மலிவா கிடைச்சது. நான் கார்ல இவ்வளவு கார்ல ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல இவ்வளவு கார் கிடையாது. இஎம்ஐங்கிற ஒரு ரீசன். இஎம்ஐ வந்ததுக்கு அப்புறம் தான் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கார்னா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கெட்டும்போது நம்ம கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு இப்படி தான் இருக்கும் நம்ம லைஃப். அப்படிங்கும்போது வந்துட்டு இப்படி இருக்கும்போது வாங்கிட்டு இப்படி இருக்கும்போது அது கஷ்டப்படுறதுக்கு சேர்த்து வச்சுட்டு நம்ம வந்து கெத்தா வந்துட்டு நம்ம சொந்த காசு கொடுத்து ஃபுல் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. ஃபர்னிச்சர்ல இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்லி டீ குட் மட்டும் தான் கிடைக்கும். இப்பதான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் வுட்லயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டீ கேட்கறவங்க ரோஸ் வுட்லயும் கேட்கட்டி, ஸோ அதுவுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்க பேரை வந்து பதிச்சு கொடுத்துருவாங்க. நீங்க என்ன சோஃபா இல்ல என்ன ஃபர்னிச்சர் வாங்கினீங்கனாலும் பண்ணி கொடுத்துடலாம். அது இல்லாம லைஃப் டைம் வாரண்டி கார்டு வந்து ஆஸ் யூசுவல் நீங்க 34,000 ரூபாய்க்கு சோஃபா வாங்கினீங்கனாலும் சரி, 1,00,000 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ. இப்ப நேர்ல வரணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல பிரான்ச் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல வந்து குனியமுத்தூர் ப்ரோ. குனியமுத்தூர் பாலக்காடு ரோட்ல, பெங்களூர்ல பனார்கட்டா ஜிகினி ரோட்ல, ஹைதராபாத்ல மே 1 ஓப்பனிங் வந்து குட்புல்லாப்பூர்ல. ஓகேங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நான் கொடுத்துறேன். நீங்க எந்த ஊர் உங்களுக்கு பக்கமா இருக்கோ நீங்க வந்து அங்க இது பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம இன்டீரியர் இன்டீரியர் வந்து டீ குட்ல ஃபர்ஸ்ட் டீ குட் தான் ப்ரிஃபர். அப்புறம் வந்து அலுமினியம், பிளைவுட் எதுல வேணாலும் பண்ணி கொடுத்துருக்கோம். தனி டீம் இருக்கு. கர்டன்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ. ஃபால் சீலிங்ல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. இன்டீரியர்லாம் பண்ணனும்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் வந்து இப்ப புதுசா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படி ட்ரஸ்டடா பண்ணி கொடுப்பீங்க? நான் இன்டீரியர் வந்து யார் வேணா பண்ணலாம் ப்ரோ. இது வந்து ரொம்ப கஷ்டம். இன்டீரியர் வந்து நீங்க போய் பிளைவுட் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஷீட் நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆசாரி வச்சு பண்ணிக்கலாம். அது மேட்டர் கிடையாது. இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் நீங்க எது நீங்க இங்க பண்றீங்களோ இல்லையோ, இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் என்னோட சின்ன ஒரு வேர்ட்ஸ் என்னன்னா, இன்டீரியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் சர்வீஸ்ங்கிறது தான் மெயின் திங் இன்டீரியர்ல. ஏன்னா இன்டீரியர் வந்து லைஃப் லாங்லாம் இருக்காது. நீங்க பிளைவுட், அலுமினியம், பிவிசி, யூபிவிசி என்ன பண்ணாலும் ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயருக்கு அப்புறம் அதோட சின்ன வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சர்வீஸ் யார் பெஸ்டா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க ப்ரிஃபர் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதுதான். ஏன்னா ஒரு பெரிய கம்பெனி இப்ப நம்ம வந்து 3 பிரான்ச் வச்சிருக்கிறோம், இவ்வளவு பெரிய ஷோரூம் வச்சிருக்கோம் போது நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம செஞ்சோம்னா கூப்பிட்டா போய் தான் ஆகணும். அந்த மாதிரி செக் இருக்கிறவங்களுக்கா நீங்க போய் அது கொடுத்தீங்கன்னா உங்க மணியும் சேவ் ஆகும். மெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய பேர் வீடு கட்டி சந்தோஷமா போவாங்க. 90% பேர் வீடு கட்டிட்டு ஸ்ட்ரெஸ்ஸா தான் இப்ப எல்லாருமே உள்ள போறாங்க. கேட்ட டைமுக்கு முடிக்கல, கேட்ட மாதிரி இல்ல அப்படிங்கறது தான் கான்செப்ட். கஷ்டப்பட்டு வாங்குறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு அதை இன்வெஸ்ட் பண்றோம். அது கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு 1க்கு 2 பண்ணுங்க. ஃபர்னிச்சரும் சரி, நீங்க எல்லாமே உங்களோட லைஃப்ல எல்லாமே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். உங்களுக்கு இந்த ஃபர்னிச்சர்லாம் தேவைப்படுது அப்படின்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க. ஏன்னா உங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க, இல்ல வந்து நேர்ல வருவாங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா. தேங்க்யூ.